அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே நம்ம தொடர்ச்சியாக டிஎன்இபி ஜூனியர் எஸ்க்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ அதே போல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சேம் சிலபஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட 2 ப்ரீவியஸ் செட் நமக்கு கிடைச்சது. ஏற்கனவே அதோட 50 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் செட் எப்படி டிஎன்இபி ஜூனியர் எஸ்க்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களாம் தெரிஞ்சிருக்காங்க இந்த அனலைஸ் பண்ண போகிறாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஜானகி என்பவர் தான் இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பாரத் எக்ஸாம் சார் ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் 3 மட்டும் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்த போல பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஒரு டெஸ்ட் சீரிஸ் வேறு நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஏறத்தால 300 பேர் டெஸ்ட் சீரிஸ் இப்போ எழுதிட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட் சீரிஸ் எப்போ அப்படின்னா அது ஜூலை 4th நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் டெஸ்ட் சீரிஸ் 3 அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய படிச்சுட்டேன். அப்போ படித்ததுக்கு நான் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் 1 டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் 3ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னாலும் அவங்களுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 4 வரைக்குமே நம்ம டெஸ்ட் சீரிஸ் 3 ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அப்போ அது இது வரைக்கும் படிக்காதவங்க இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்க அப்படியே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 டேஸ் கேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்து எழுதி ரொம்ப கன்வீனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறோம். First question, the secretary of a company may be. ஒரு கம்பெனியுடைய செக்ரட்டரி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ எனி இண்டிவிஜுவல் ஃபர்ம் ஆர் பாடி கார்ப்பரேட், ஆப்ஷன் பி ஒன்லி அன் இண்டிவிஜுவல், ஆப்ஷன் சி ஒன்லி எ பாடி கார்ப்பரேட் அண்ட் ஆப்ஷன் டி ஒன்லி எ ஃபர்ம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி அன் இண்டிவிஜுவல். செக்ரட்டரி ஆஃப் கம்பெனியை என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்லி அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறும செயலர் என்பவர். ஆப்ஷன் ஏ தனிநபர், கூட்டாண்மை மற்றும் நிறும அவை, ஆப்ஷன் பி தனிநபர் மட்டுமே, ஆப்ஷன் சி நிறும அவை மட்டுமே, ஆப்ஷன் டி கூட்டாண்மை மட்டுமே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஆப்ஷன் பி. செக்ரட்டரி ஆஃப் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது தனிநபர் இண்டிவிஜுவல் மட்டும்தான் அதில் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின், த மேக்ஸிமம் டைம் கேப் பிட்வீன் 2 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். 2 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு மேக்ஸிமம் எவ்வளோ கேப் பிட்வீன் டைம் கேப் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 12 மந்த்தா, ஆப்ஷன் பி 18 மந்த்தா, ஆப்ஷன் சி 14 மந்த்தா, ஆப்ஷன் டி 24 மந்த்தாக பார்க்கும்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 18 மந்த் இதனுடைய ஆன்சர். தமிழில் பார்த்திங்கன்னா 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கிடையே உள்ள அதிகபட்ச கால இடைவெளி. நான் சொன்னால அதே தான் 18 மந்த் தான் இதனுடைய ஆன்சர். Third one, the first auditors of a company are appointed by its board of directors within of its incorporation. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஒரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் பண்ணால் அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலயமா பண்ணுறாங்க. ஸோ அது நியமனம் பண்ணுறதுக்கு எத்தனை மந்த் ஆகும் இன்கார்பரேஷன் பண்ணி வித்தின் டேஷ் மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. 1 மந்த்தா, 2 மந்த்தா, 6 மந்த்தா, 12 மந்த்தா கேட்கும்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மந்த். அதே தமிழில் பார்த்திங்கன்னா புதிய நிறுவனத்தின் முதல் தணிக்கையாளர்களுக்கு ஆடிட்டரை தான் தணிக்கையாளர் சொல்லுவாங்க. இயக்குனர் அவையால் கூட்டுருவாக்க சான்று பெற்ற நாளிலிருந்து டேஷ் காலத்திற்குள் நியமனம் செய்ய வேண்டும். இன்கார்பரேஷன் பண்ணதுலேருந்து எத்தனை நாட்களுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அது 1 மந்த். Fourth one, right shares means the shares which are issued to. ரைட் ஷேருன்றது பார்த்திங்கன்னா அந்த ஷேரை எதை வெளியிடுவாங்க, எதை இஷ்யூ பண்ணுவாங்க, யாருக்கு அதை இஷ்யூ பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் இந்த ரைட் ஷேர்ஸை
இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொமோட்டர்ஸாக, எம்ப்ளாயியாக, கிரெடிட்டார்ஸாக பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் அதனுடைய ஆன்சர். தமிழில் பார்த்தீங்கன்னா உரிமை பங்குகள் எனப்படுவது டேஷ் வெளியிடுவது ஆகும். தோற்றுவிப்பாளருக்கா, பணியாளர்களுக்கா, கடனீந்தோர்க்கா, ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரர்களுக்கெல்லாம் அதை உரிமை பங்குகளை வெளியிடுவாங்க. 5th one, the dividend must be paid within dash days from the date of declaration of dividend. டிவிடெண்ட்னா டிவிடெண்ட் ஒரு ஈவு சொல்லுவாங்க. அது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் நமக்கு வர அந்த ஷேர்ஸ்லேருந்து வர நம்ம டிவிடெண்ட்டு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் எத்தனை டேட்டு ஆஃப் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days. டிவிடெண்ட் மஸ்ட் பி பெய்டு வித்தின் டேஷ் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அறிவிப்புக்கு அப்புறம் எத்தனை டேஸ்க்கு அப்புறம் இது டிக்ளேர் ஆகும்னா 30 days. அதான் பங்காதாயம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து டேஷ் நாட்களுக்கு பங்காதாயம் வழங்கப்பட வேண்டும்னா 30 நாட்கள். 6th one, a statutory meeting is compulsory. ஸ்டாச்சுரி மீட்டிங்ன்றது எந்த கம்பெனிக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி பார்க்கும்போது பப்ளிக் கம்பெனி ஒன்லி. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட்டாக, ஆல் ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இது தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமுறை கூட்டம், அதாவது ஸ்டாச்சுரி மீட்டிங் சொல்லுவாங்க. டேஷ் நிறுவனத்திற்கு மட்டுமே கட்டாயம் ஆகும்னா பொது நிறுவனம். ஓகேங்களா? தனியாரா, அரசா, அனைத்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக பார்க்கும்போது ஆப்ஷன் பி பொது நிறுவன ஆன்சர். 7th one, after reissue of forfeiture shares, balance of forfeiture shares account is transferred to the forfeiture shares எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா, ஆப்ஷன் பி கேபிட்டல் அக்கௌண்ட், ஆப்ஷன் சி கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் அண்ட் ஆப்ஷன் டி ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆஃப்டர் ரீஇஷ்யூ ஆஃப் forfeiture ஷேர் பேலன்ஸ் எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா உருப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் மறு வெளியீடு செய்த பின் மீதமுள்ள தொகை மாற்றப்படும் கணக்கு. இந்த மீதமுள்ள அந்த பேலன்ஸ் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ லாப நட்ட கணக்கு, ஆப்ஷன் பி முதல் கணக்கு, ஆப்ஷன் சி முதல் காப்பு கணக்கு, ஆப்ஷன் டி பொது நிதி கணக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா முதல் காப்பு கணக்கு, ஆப்ஷன் சி. 8th one, அண்டர் ரைட்டிங் மீன்ஸ். அண்டர் ரைட்டிங்னா அதோடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பர்ச்சேசிங் ஷேர்ஸ் அட் ப்ரீமியமில் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆப்ஷன் பி செல்லிங் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம், ஆப்ஷன் சி ஆஃபரிங் நியூ ஷேர்ஸ் டு அவுட்சைடர்ஸ், ஆப்ஷன் டி அக்ரீயிங் டு பர்ச்சேஸ் shortfall of shares in a company in case of under subscriptions. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான். ஒரு அண்டர் ரைட்டிங்னா ஒப்புறுதின்னு சொல்கிறாங்க தமிழில். அந்த ஒப்புறுதின்றது என்னென்னா அக்ரீயிங் டு பர்ச்சேஸ் ஷார்ட் ஃபால் ஆஃப் ஷேர்ஸ் இன் எ கம்பெனி இன் கேஸ் ஆஃப் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதனுடைய ஆன்சர். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒப்புறுதி என்பது ஆப்ஷன் ஏ பங்குகளை முனைமத்தில் வாங்குதல், ஆப்ஷன் பி பங்குகளை முனைமத்தில் விற்றல், ஆப்ஷன் சி புதிய பங்குகளை வெளிநபருக்கு தர முனைதல், ஆப்ஷன் டி குறை ஒப்பம் ஏற்பட்டால் மீதி பங்குகளை வாங்க ஒப்புதல். அப்போ டி தான். குறைந்த ஒரு ஒப்பம் ஏற்பட்டால் மீதி பங்குகளை வாங்க ஒப்புதல் அளிக்கிறதுக்கு தான் இந்த அண்டர் ரைட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 9th one, the underwriting commission must not exist dash of the issue purchase of the shares. அண்டர் ரைட்டிங் கமிஷன் மஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட். எத்தனை பர்சன்ட்டுக்கு மேலே இது இருக்காது, பர்ச்சேஸ் ஆஃப் த ஷேர்ஸ்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்காது பார்த்தீங்கன்னா 2%, 3%, 5%, 10% பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5%. இதே கொஸ்டின் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒப்புறுதி கழிவு பங்கு வெளியீட்டு விலையில் டேஷுக்கு மிகக்கூடாது. எத்தனை பர்சன்ட்டுக்கு மிகக்கூடாது? 5%. 10th question, open economy refers to the trade relation with. ஓப்பன் எக்கனாமின்றது பார்த்தீங்கன்னா அதனுடைய வர்த்தக ட்ரேட் ரிலேஷன் வித் எது கூட இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 2 countries, ஆப்ஷன் பி மெனி கண்ட்ரீஸா, ஆப்ஷன் சி கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸா, ஆப்ஷன் டி சோஷியலிஸ்டிக்
கண்ட்ரீஸாக பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. மெனி கண்ட்ரீஸ் கூட தான் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஓப்பன் எக்கனாமி வந்து இருக்கும். இதே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திறந்த பொருளாதாரம் என்பது டேஷ் வர்த்தக உறவு வைத்து கொள்வதாகும். அதிக நாடுகளுடன் தான் பார்த்திங்கன்னா உறவு வைத்து கொள்வதாகும். அது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 முதலாளித்துவ நாடுகளுடனா சமத்துவ நாடுகளுடன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் அதனுடைய ஆன்சர். 11th ஒன் மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஏல வந்து பார்த்திங்கன்னா IMF அப்படின்னா எதோட கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா பார்க்கணும். அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 வாஷிங்டன். IMF அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன். FAனா FAO அப்படின்னா அது எங்கே இருக்குங்கன்னா ரோம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனோவாவில் இருக்குது. யுனெஸ்கோ அப்படின்வாங்க, அது எங்கே இருக்குங்கன்னா பாரிஸில் இருக்குது. IMFனா எந்த பிளேஸு வாஷிங்டன், FAOனா ரோமில் இருக்குது, WHOனா ஜெனோவா, யுனெஸ்கோனா பாரிஸில் இருக்குன்றது வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அதே தான் பொறுத்துக தமிழ்லையும் அதை IMFனா அதே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள. நெக்ஸ்ட்டு 12th ஒன் withdrawal ஆஃப் கவர்மெண்ட் ஃப்ரம் அன் இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார்ட்டு withdrawal பண்ணுது. பார்ஷியலாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இஸ் ரெஃபர்ட் ஆஸ். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷனா, ப்ரைவேட்டைசேஷனா, குளோபலைசேஷனா, மாடர்னைசேஷனாக பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் இதனுடைய ஆன்சர். இந்த தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் இருந்தோ அல்லது துறையில் இருந்தோ ஒரு அரசு முழுமையாகவோ பகுதியாகவோ வெளிவருவது டேஷ் ஆகும். முழுமையாகவோ இல்லை பகுதியாகவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலிருந்து வர்றது என்ன மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தாராளமயமாக்கலா, தனியார் மயமாக்கலா, உலக மயமாக்கலா, நவீன மயமாக்கலா பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தனியார் மயமாக்கல். 13th ஒன் GA கேட் அப்படின்னு GAAT வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர். எந்த இயரில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1948 ஆப்ஷன் பி 1945 ஆப்ஷன் சி 1947 ஆப்ஷன் டி 1950 பார்க்கும்போது இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1948 தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அறிமுகப்படுத்திய ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 14th ஒன் FEMA வாஸ் பாஸ்ட் இன் த இயர். FEMAன்றது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1989 1999 2000 1997 பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1999 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து 1999 இயர்ஸில் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 15th ஒன் PFI ரெஃபர்ஸ் டு. PFI உடைய அப்ரிவேட் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரைவேட் ஃபிஸ்கல் இனிஷியேட்டிவ்ஸ், பி ப்ரைவேட் ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ், ஆப்ஷன் சி பப்ளிக் ஃபினான்ஷியல் இனிஷியேட்டிவ்ஸ், ஆப்ஷன் டி ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரைவேட். PFI அப்படின்னா ப்ரைவேட் ஃபிஸ்கல் இனிஷியேட்டிவ்ஸ் தான். தமிழில் பார்த்திங்கன்னா அதே தான். PFI என்பது எதை குறிக்கிறதுனா தனியார் வருவாய் முன்முயற்சி. பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனியார் நிதி முன்முயற்சி. ஆப்ஷன் சி பொது நிதியியல் முன்முயற்சி, ஆப்ஷன் டி தனியார் நிதியியல் முன்முயற்சி. இதுக்கு ஏ தான் ஆன்சர். குளோபலைசேஷன்னா என்னதுன்னா உலகமயமாக்கல்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லோயர் இன்கம் வேர்ல்டு வைட், ஆப்ஷன் பி லெஸ் ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ஷன் சி குளோபல் வார்மிங் அண்ட் ஆப்ஷன் டி எ மோர் இன்டிகிரேட்டட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் வேர்ல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இன்டிகிரேட்டட் இன்டர்டிபெண்டன்ட் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த குளோபலைசேஷன்ன்றதுன்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா உலகமயமாக்கல் என்பது டேஷ் குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ உலக அளவிலான குறைந்த வருமானமா, ஆப்ஷன் பி குறைவான அந்நிய வர்த்தக மற்றும் முதலீடா, ஆப்ஷன் சி உலக வெப்பமடைதலா, ஆப்ஷன் டி உலகளவில் ஒருங்கிணைந்த மற்றும் ஒன்றோடு ஒன்று சார்ந்திருத்தல். ஆப்ஷன் டி தான் அதனுடைய ஆன்சர். 17th ஒன் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ். மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்றது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ப்ரைமரியா,
primary goods, option B manufactured goods, option C consumer goods and ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆர் மேனுஃபேக்சர். ப்ரைமரிலனா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கூட்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் எப்பொழுது உற்பத்தி செய்வது? ஆப்ஷன் ஏ முதல்நிலை பொருட்கள், ஆப்ஷன் பி உற்பத்தி பொருட்கள், ஆப்ஷன் சி நுகர்வோர் பொருட்கள், ஆப்ஷன் டி முதல்நிலை அல்லது உற்பத்தி பொருட்களுக்கு டி தான் ஆன்சர். 18th one, which of the following is influenced by monetary policy-யை வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பண்ணுறது எது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காஸ்ட் அண்ட் கிரெடிட், ஆப்ஷன் பி எக்ஸஸ் சப்ளை, ஆப்ஷன் சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், ஆப்ஷன் டி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக தாக்கம் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் கிரெடிட் தான். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா செலாவணி கொள்கையில் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்துபவை இதில் எவை? ஆப்ஷன் ஏ அடக்கம் மற்றும் கடன்கள், ஆப்ஷன் பி அதிகப்படியான அளிப்பு, ஆப்ஷன் சி வாய்ப்புகளும் சவால்களும், ஆப்ஷன் டி பலம் மற்றும் பலவீனம். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 19th one, which is not included in social environmentல இன்க்ளூட் ஆகாத என்விரான்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. எத்திக்கலா, பாலிட்டிக்கலா, டெக்னாலஜிக்கலா, சோஷியோ கல்ச்சுரல்ஸாக பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி பாலிட்டிக்கல் தான் இதனுடைய ஆன்சர். அதே தமிழில் பார்த்திங்கன்னா சமூக சூழலில் இணைக்கப்படாத சூழல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நெறி சார்ந்த சூழலா, அரசியலா, தொழில்நுட்ப சூழலா, சமூக கலாச்சார சூழலாக பார்க்கும்போது ஆன்சர் பி அரசியல் சூழல் இதனுடைய ஆன்சர். 20th question, the wage received expressed in terms of money is dash. wage received in terms எந்த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த wage received வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, வெளியிடுது அப்படின்னா நாமினல் வேஜா, ஃபேர் வேஜா, பேசிக் வேஜா, சேலரியாக பார்க்கும்போது ஆன்சர் ஏ நாமினல் வேஜில் தான் இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஊதியத்தை பண மதிப்பில் வெளிப்படுத்துவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ பெயரளவு ஊதியமா, ஆப்ஷன் பி உண்மை ஊதியமா, ஆப்ஷன் சி அடிப்படை ஊதியம், ஆப்ஷன் டி சம்பளம். இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இன் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மார்க்கெட்டிங், ஆப்ஷன் பி பர்ச்சேசிங், ஆப்ஷன் சி ஃபினான்சிங் அண்ட் ஆப்ஷன் டி ப்ரொடக்ஷன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் தான். தமிழில் பார்த்தீங்கன்னா மேலாண்மையில் செயல்பாட்டு பணிகளின் முதன்மையானது எது? ஆப்ஷன் ஏ சந்தையிடுதல், ஆப்ஷன் பி கொள்முதல் செய்தல், ஆப்ஷன் சி நிதி திரட்டுதல், ஆப்ஷன் டி உற்பத்தி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி. 22 சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்டு பை. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுன்றது யாரால் டெவலப் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹென்ரி ஃபயோலா, ஆப்ஷன் பி கூன்ஸ்கேவா, ஆப்ஷன் சி டெய்லர் எஃப்டபிள்யூவா, ஆப்ஷன் டி குப்டா என்னா அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னாலே யாருன்னா டெய்லர் எஃப்டபிள்யூ. இதே தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த மேலாண்மையை தந்தவர். அதே தான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. 23 which organization is called as scalar organization? scalar organization சொல்லிட்டு எந்த ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லைன் ஆர்கனைசேஷன், ஆப்ஷன் பி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஆப்ஷன் சி பார்ட்னர்ஷிப், ஆப்ஷன் டி கம்பெனி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ லைன் ஆர்கனைசேஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலர் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுவோம். அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைப்பு தேசீர் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தரவரிசை அமைப்பு முறை, ஆப்ஷன் பி தனியார் வாணிகம், ஆப்ஷன் சி கூட்டாண்மை, ஆப்ஷன் டி நிறுமம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. 24 which one is not a formal organization? ஒரு முறையான ஆர்கனைசேஷன் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஆப்ஷன் பி பார்ட்னர்ஷிப், ஆப்ஷன் சி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அண்ட் ஆப்ஷன் டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா சிங்கிள் ஓனர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வரைமுறையும் இல்லை, அவங்க இஷ்டம்தான், அவங்க என்ன ஆத்தரைஸ் என்ன இது பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களே கண்ட்ரோலு, அவங்களே டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களே தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இதே தமிழில் கொடுத்துருக்காங்க, இதில் எது முறையான அமைப்பு அல்ல? ஆப்ஷன் ஏ தனியார் வாணிகம், ஆப்ஷன் பி கூட்டாண்மை, ஆப்ஷன் சி கூட்டு பங்கு நிறுவனம், ஆப்ஷன் டி கூட்டுறவு சங்கங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 25th மோஷன் ஸ்டடி டெக்னிக் இஸ் டெவலப்டு பை. மோஷன் ஸ்டடி டெக்னிக்ன்றது யாரால் டெவலப் ஆச்சு பார்த்தீங்கன்னா கூன்ஸா, ட்ரக்கரா, குப்டாவா, டெய்லராக பார்க்கும்போது டெய்லர். ஓகேவா, டெய்லர்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் ஸ்டடி டெக்னிக்கை டெவலப் பண்ணுவது. இது தமிழில் பார்த்தீங்கன்னா நடமாட்ட படிப்பினை நுட்பத்தை வழங்கியவர் யார் அப்படி பார்க்கும்போது டெய்லர். ஓகேங்களா. 26th 14 principles of management. 14 principles of management was developed by. The 14 principles of managementன்றது யாரால் டெவலப் ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயோல். அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னாலே உங்களுக்கு ஹென்ரி ஃபயோல் தான் ஞாபகம் இருக்கும். ட்ரக்கரா, கூன்ஸ் அண்ட் டொனேலா, டெய்லரா பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் அதோடைய ஆன்சரு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மைக்கு 14 கோட்பாடுகளை வழங்கியவர் யார்? அதே தான் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஹென்ரி ஃபயோல். 27th administration is a higher level activity, management is a lower level function, whose view is this? ஓகேவா, இந்த டெஃபினேஷனை யார் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கனா, யூரோப்பியனா, ஆஸ்திரேலியனா, ஆஃப்ரிக்கனா பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு ஹையர் லெவல் ஆக்டிவிட்டி, மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு லோ லெவல் தான் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி வியூ பண்ணது இவங்க தான். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் உயர்ந்த செயல், மேலாண்மை ஒரு பணி. இது யாருடைய கூற்றுனா அமெரிக்கன். 28 நீட் ஹைரார்ச்சி தியரி வாஸ் அட்வொகேட்டட் பை. ஹைரார்ச்சி தியரின்றது யார் மூலயமா அட்வொகேட் ஆச்சுன்னா ஃபயோலா, மாஸ்லோவா, டெய்லரா, மயோவா அப்படி மேயோனா பார்க்கும்போது ஆன்சர் பி மாஸ்லோ தான் இதனுடைய ஆன்சர். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மனித தேவை கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யார் அப்படி பார்க்கும்போது மாஸ்லோ. 29th இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர். இந்தியாவில் இருக்க ட்ரேட் யூனியன் ஆக்டுன்றது எப்போ வந்து பாஸ்ட் ஆச்சு, எந்த இயர் அப்படி பார்க்கும்போது 1956 1926 1932 1948 பார்க்கும்போது ஆன்சர் பி 1956 தான் என்னுடைய ஆன்சர். இந்திய தொழிற்சங்க சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 1926. 30 question. The Trade Union Act 1926 is associated with. The Trade Union Actன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அசோசியேட் ஆகுச்சு அப்படி பார்த்தேன், இது யாரோட இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் தொடர்புடையது அப்படி பார்க்கும்போது எம்ப்ளாயீஸா, எம்ப்ளாயர்ஸா, கன்சியூமர்ஸா, கஸ்டமர்ஸாக பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ எம்ப்ளாயீஸ் தான் இதனுடைய ஆன்சர். இதே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழிற்சங்க சட்டம் 1922 இவர்களுடன் தொடர்புடையது. யாருடன் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா பணியாளர்களா, முதலாளிகளா, நுகர்வோரா, வாடிக்கையாளராக பார்க்கும்போது ஆன்சர் ஏ பணியாளர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர். 31 ரூல்ஸ் ஆஃப் கண்டக்ட் டு பி ஃபாலோடு வைல் அட்வர்டைசிங் டினோட். அட்வர்டைஸிங் அப்போ எந்த ரூல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அது எதை டினோட் பண்ணுது, எதை நோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அட்வர்டைஸிங் நார்ம்ஸா, ஆப்ஷன் பி அட்வர்டைஸிங் எத்திக்ஸா, ஆப்ஷன் சி அட்வர்டைஸிங் பாலிசியா, ஆப்ஷன் டி அட்வர்டைஸிங் ஸ்ட்ராட்டஜி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அட்வர்டைஸிங்குடைய எத்திக்ஸ், ஒரு நெறி வழிமுறைகளை தான் இது வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்தும் போது கடைப்பிடிக்க வேண்டிய நடத்தை விதி எது அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ விளம்பர நியதியா, ஆப்ஷன் பி விளம்பர நெறியா, ஆப்ஷன் சி விளம்பர கொள்கையா, ஆப்ஷன் டி விளம்பர விநியோகமாக பார்க்கும்போது விளம்பரத்துடைய அந்த வழி நெறிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணணும். 32 attempt to persuade the people to buy the goods. ஒரு பொருளை நம்ம இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இப்போ தெரிஞ்ச பொருளாக தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டாக இருக்குது, அதை பை பண்ணோன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி.
இப்போ தெரியாத ஒரு நியூ ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன்ஷிப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதனால் இவ்வளோ ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் அட்ராக்ட் பண்ணி அந்த கூட்ஸை வந்து வாங்கிறதுக்கு வந்து பர்ஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆன்சர் வந்து சேல்ஸ்மேன்ஷிப் தான். பி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டியா, சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேண்டாவா, டி வந்து அட்வர்டைஸிங்காக பார்க்கும்போது ஏ தான் அதனுடைய ஆன்சர். தமிழில் பார்த்தீங்கன்னா பொருளை உருவல், வாங்க, தன்வயப்படுத்தல் என்பது விற்பனையுடைய திறனா, அறியப்படுத்துதலா, கொள்கை பரப்புதலா, விளம்பரப்படுத்துதலா பார்க்கும்போது விற்பனை திறன் தான் அதனுடைய ஆன்சர். 33. The process of implementing marketing programs through sales people. சேல்ஸ் பீப்புள் மூலயமா பண்ணுற இம்ப்ளிமெண்டிங் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ன்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பர்சனல் செல்லிங்கா, ஆப்ஷன் பி சேல்ஸ் ப்ரமோஷனா, ஆப்ஷன் சி சேல்ஸ்மேன்ஷிப்பா, ஆப்ஷன் டி அட்வர்டைஸ்மெண்ட்டாக அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பர்சனல் செல்லிங் மூலயமா தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதிலே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர்கள் மூலம் சந்தையிடல் திட்டத்தை அமல்படுத்தும் நடைமுறை டேஷ் எனப்படும். ஆப்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி விற்பனையா, விற்பனை பெருக்கமா, விற்பனை திறனா, விளம்பரப்படுத்துதலாக பார்க்கும்போது இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நேரடி விற்பனை மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா சந்தையிடல் திட்டத்தை வந்து அமல்படுத்தும் ஒரு நடைமுறையாக இருக்கும்.